வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு டேட்டுகள் பாத்தீங்கன்னா மே 21. நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல எழுதப்பட்டது. இன்னைக்கு காலையில நம்ம சென்னையில இருக்கிற ராஜ்பவன்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்புங்கிறது பாத்தீங்கன்னா வெளியானது. யார்கிட்ட இருந்ததுன்னா நம்ம முதலமைச்சரான ஜோசப் விஜய் தலைமையிலான ஒரு புதிய அமைச்சரவை விரிவாக்கம் பாத்தீங்கன்னா செய்யப்பட்டது. இதுல 23 புதிய அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா பதவியேற்று கொண்டார்கள். இதுல என்ன ஒரு சிறப்புனா, கடந்த 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 சட்ட உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அமைச்சரவையில இடங்கிறது பிடிச்சிருக்காங்க. இது மட்டும் சிறப்பு இல்ல, இன்னொரு சிறப்புங்கிறது இருக்கு. அது என்னதுன்னா, நம்ம நாட்டிலேயே 2வது மாநிலமாக நம்ம தமிழ்நாடுங்கிறது பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு இந்த ஏஐ துறையில பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி அமைச்சரை பாத்தீங்கன்னா நியமனங்கள் செஞ்சிருக்காங்க. இந்த 23 பேர் யாரு, அவர்களுக்கு கிடைத்த துறைகள் என்ன, அவங்க பதவியேற்ற உடனே அவர்கள் எடுத்த முதல் முக்கிய நடவடிக்கைகள் என்ன, இத பத்தி தான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா விரிவா நம்ம பார்க்க போறோம். நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பாருங்க. அப்பதான் இந்த வீடியோங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக்காவே பதவியேற்ற அமைச்சர்களும் அதுக்கப்புறம் அவர்களின் துறைகளும் என்னென்ன, யார் இந்த அமைச்சர்கள் அப்படிங்கிற பேரோட நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக்ல நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா நம்ம ஜோசப் விஜய், நம்ம தமிழ்நாடோட முதலமைச்சர். இவருக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்குன்னா, பொது நிர்வாகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவல், உள்துறை, மாநகராட்சி நிர்வாகமும், அதுக்கப்புறம் வறுமை ஒழிப்பு, இளைஞர் நலம், மகளிர் நலம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ஜெகதீஸ்வரிக்கு பாத்தீங்கன்னா மாற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ரீநாத், இவருக்கு பாத்தீங்கன்னா மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, இந்த துறை பாத்தீங்கன்னா இவருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கமலி, இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு துறை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அடுத்தது விஜயலட்சுமி, இவங்களுக்கு பால் மற்றும் பால் சாரா பொருட்களில் மேம்பாட்டு துறைங்கிறது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரஞ்சித் குமார், இவங்களுக்கு வனத்துறை பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வினோத், இவருக்கு விவசாயம் மற்றும் விவசாயிகளின் நலத்துறை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்தது ராஜீவ், இவருக்கு பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை, இது பாத்தீங்கன்னா இவருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ராஜ்குமார், இவருக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு துறைங்கிறது இவருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் காந்திராஜ், இவருக்கு பாத்தீங்கன்னா கூட்டுறவு துறைங்கிறது ஒதுக்கப்பட்டுச்சு. அடுத்தது மதன்ராஜ், இவருக்கு பாத்தீங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா அந்த துறைங்கிறது இவருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஜெகதீஸ்வரி, இவங்களுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் அதிகார அளித்தல் துறைங்கிறது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட், இந்த 2 சீட்டுங்கிறது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களுக்கு என்னென்ன சீட்டு தந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்டா ராஜ்குமார், இவர் பாத்தீங்கன்னா காங்கிரஸை சார்ந்தவர், இவருக்கு சுற்றுலாத்துறைங்கிறது இவருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் விஸ்வநாதன், இவரும் பாத்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ் சார்ந்தவர், இவருக்கு உயர்கல்வி துறைங்கிறது பாத்தீங்கன்னா இவருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. இவங்க 2 பேர் தான் காங்கிரஸை சார்ந்த எம்எல்ஏக்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாம். அடுத்தது விஜய் பாலாஜி, இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கைத்தறி மற்றும் ஜவுளி, அதுக்கப்புறம் கதிர் துறைகளை பாத்தீங்கன்னா இவருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் லோகேஷ் தமிழ்செல்வன், இவருக்கு பாத்தீங்கன்னா வணிக வரி மற்றும் பதிவு துறைங்கிறது பாத்தீங்கன்னா இவருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் விஜய் தமிழன் பார்த்திபன், இவருக்கு பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறைங்கிறது இவருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரமேஷ், இவருக்கு இந்து சமய நில அறத்துறைங்கிறது பாத்தீங்கன்னா இவருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம்
நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச K.A. செங்கோட்டையன். இவருக்கு பாத்தீங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைங்கிறது ஒதுக்கப்பட்டுச்சு. இவருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிதித்துறை பொறுப்புல பாத்தீங்கன்னா இவர் தான் இருந்தாரு. இப்போ அவற்றிலிருந்து எடுத்து இந்த துறைங்கிறது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேரி வில்சன். இவருக்கு பாத்தீங்கன்னா நிதி திட்டமிடுதல் மற்றும் மேம்பாட்டு துறைங்கிறது பாத்தீங்கன்னா இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் குமார். இவருக்கு தான் பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு இந்த ஏங்கிறது இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைங்கிறதும் பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த துறைங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முகமது பார்வா. இவருக்கு பாத்தீங்கன்னா தொழில் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறைங்கிறது பாத்தீங்கன்னா இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தென்னரசு. இவருக்கு வெளிநாட்டு தமிழர் நலத்துறைங்கிறது பாத்தீங்கன்னா இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ லாஸ்டா 3 பேர் இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சம்பத்குமார். இவருக்கு பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைங்கிறது இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது சரத்குமார். இவருக்கு மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் நலத்துறைங்கிறது பாத்தீங்கன்னா இவருக்கு ஒதுக்கி இருக்காங்க. லாஸ்டா விக்னேஷ். இவருக்கு பாத்தீங்கன்னா கலால் வரி மற்றும் ஆயுதத்துறைகள் பாத்தீங்கன்னா ஒதுக்கி இருக்காங்க. இது எல்லாம் தான் இன்னைக்கு புதுசா இந்த 23 அமைச்சர்கள் பதவியேற்று கொண்டவர்கள் யார் யாரு, அதுக்கப்புறம் அவங்க என்ன துறையில பதவியேற்றிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரம் உங்கள்கிட்ட நான் இப்ப சொல்லியிருக்கேன். இதுல லாஸ்டா ஒரு சின்ன குறிப்புங்க நான் சொல்லிடுறேன். இது என்னதுன்னா இந்த விசிகா கட்சியும் அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் கட்சி இருக்காங்களே இவங்கள இருந்து தலா ஒருவருக்கு பாத்தீங்கன்னா விரைவில் இந்த அமைச்சரவையில் இணைந்து கொள்வார் என்று பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நாளைக்கு இல்ல அடுத்த நாளைக்கு கூட நடக்கலாம். இந்த துறையெல்லாம் சொல்லியிருந்தால இதுல இருந்து இவங்களுக்கு தலா 2 பேர்த்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையில ஏதாச்சும் ஒரு துறையில இவங்களுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்கும். சரி, இப்போ இந்த 23 பேருங்கிறது பதவி ஏற்றுட்டாங்க. இப்போ இவங்க பதவி ஏற்ற உடனே இவங்களோட முதல் நடவடிக்கைகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்னா பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அமைச்சராக இவங்க பதவியேற்ற அதே நாள்ல பாத்தீங்கன்னா முதல்வர் விஜயின் வழிகாட்டுதல் பேரில் முக்கிய நிர்வாக மாற்றங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பணிகளை பாத்தீங்கன்னா இவங்க மேற்கொண்டிருக்காங்க. இவங்க அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்கிறது நம்ம துறைகளில் மாற்றங்கிறது ஏற்பட்டிருக்கு. அது என்ன, யாரோட துறை யாருக்கு போயிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இப்ப நம்ம பார்த்துடலாம். இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல ஒரு பகுதியாக சில முக்கிய அமைச்சர்களின் துறை பாத்தீங்கன்னா மாற்றி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதுல அப்படி யார மாத்திருக்காங்கன்னா நம்ம முன்னாள் நிதித்துறையில் இருந்த செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா வருவாய்த்துறைக்கு மாற்றியிருக்காங்க. மேலும் புதிதாக பதவியேற்ற மேரி வில்சன் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிதித்துறைங்கிறது வழங்கியிருக்காங்க. இப்போ அடுத்த செகண்ட் பாயிண்ட்ங்கிறது புதிய ஏஐ துறை. இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அமைச்சரவை மட்டத்துல செயற்கை நுண்ணறிவு ஏஐ துறையை உருவாக்கிய 2வது இந்தியாலேயே இந்த ஏஐ உருவாக்கிய மாநிலமா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுங்கிறது மாறி இருக்கும். இந்த குமார் அவங்க பாத்தீங்கன்னா இந்த ஏஐ அதுக்கப்புறம் ஐடி மற்றும் டிஜிட்டல் சேவைகளின் அமைச்சரா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இவங்கதான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது 3வது பாயிண்ட் லாஸ்ட், இந்த காங்கிரஸ் பாத்தீங்கன்னா வரலாற்று ஒரு சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் பாத்தீங்கன்னா தமிழக அமைச்சரவையில் இடங்கிறது பிடிச்சிருக்காங்க. இரு காங்கிரஸ் அமைச்சர்கள் ஒருத்தர் பாத்தீங்கன்னா உயர்கல்வி, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா சுற்றுலாத்துறைகளை பாத்தீங்கன்னா பொறுப்பேற்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க பொறுப்புங்கிறது ஏற்றிருக்காங்க. இந்த காங்கிரஸ்ல இருக்கிற 2 அமைச்சர்களும். இப்போ நம்ம இந்த பார்த்ததெல்லாம் உங்களுக்கு சுருக்கி சொன்னா இன்னைக்கு பதவியேற்ற ஒவ்வொரு அமைச்சரும் அவங்களோட புதிய பொறுப்புகளை பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொண்ட சில மணி நேரங்களில் இந்த துறைகளின் மறு ஒதுக்கீடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஏஐ துறையை உருவாக்கும் வரை முக்கிய நிர்வாக மாற்றங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிகழ்த்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் அமைச்சர்கள் அவங்களா இருக்கட்டும், உயர்கல்வி மற்றும் சுற்றுலா துறைகளையும் பாத்தீங்கன்னா
இவங்க இன்னும் பார்த்துக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த முன்னாள் நிதி அமைச்சரா இருந்த நம்ம செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா இப்போ வருமானத்துறையும் புதிய இந்த நிதித்துறை அமைச்சரா பாத்தீங்கன்னா மேரி வில்சன் அவர்களுக்கு பொருளாதார பொறுப்பையும் பாத்தீங்கன்னா கவனித்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் இந்த விசிகா மற்றும் முஸ்லிம் லீக் கட்சிகளை சேர்ந்த அந்த 2 கட்சியில இருந்து ஒவ்வொருத்தரா பாத்தீங்கன்னா விரைவில் இந்த எப்படி சொல்றது இந்த அமைச்சரவையில இணைவாங்கன்னு எதிர்பார்க்க இப்போதைக்கு பட்டு இருக்கு. இப்போ இந்த நடந்த சம்பவங்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜயோட இது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம் என இப்ப எல்லாராலும் பாத்தீங்கன்னா இது கவனிச்சு பார்க்கப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் இந்த புதிய அமைச்சரவை எப்படி செயல்பட போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பொருளாதாரமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கல்வி, தொழில்நுட்பம், மீனவர் நலன், அதுக்கப்புறம் என ஒவ்வொரு துறையிலும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அப்படி இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஃபாலோ பண்றோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை நீங்க பிரஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற வீடியோங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கண்டிப்பா. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்ங்கிறது கொடுத்துருங்க. இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாச்சும் அப்படி இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி அதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. அதை பார்த்தீங்கன்னா அடுத்த டைம்ல இருந்து நான் சரி பண்ணிடுவேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துருந்தாலே இந்த வீடியோங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்க பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்ங்கிறது கொடுத்துருங்க. சரிங்களா? இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோல நாளைக்கு நான் சந்திக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.